வெல்கம் டு அவர் சேனல். எல்சிஎம் அண்ட் கைசிஎஃப் டாபிக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 6 minus 1 respectively. If one of the polynomials is x cube plus 1, find the other one. இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே x plus 1 மற்றும் x power 6 minus 1. அதாவது ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்து ஒரு பாலினாமியல் கொடுத்து ரெண்டு பாலினாமியல்ஸ் அதாவது எல்சிஎம் அண்ட் கைசிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்சிஎஃப் அண்ட் கைசிஎஃப் ரெண்டு பாலினாமியல் இதில் தான் இருக்கு. அடுத்த வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, இந்த சிம்பிள் ஃபார்முலா தான் எல்சிஎம் இன்டு கைசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி, ரெண்டு நம்பர் அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பாருங்க, எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த மாதிரி இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஒரு நம்பர், அதாவது இதோட கைசிஎஃப் ஜிசிடின்னு என்னது இதோட கைசிஎஃப். எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 அப்படிங்கிறது எல்சிஎம். ஒரு பாலினாமியல் வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 1, இன்னொரு பாலினாமியல் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் பிளஸ் 1 வந்து என்னது கைசிஎஃப் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே வந்து ரெண்டு நம்பருக்குமே வந்து சேமா இருக்கும். அதாவது ஆப்ஷன்ல எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் 1 இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1ஓட நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு டேம் வந்து கிடைச்சிரும். அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எப்படின்ட்டு. உள்ள வந்து பெரிய நம்பர் போட்டுக்கலாம், எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1. இங்க வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 1 ஒன் ஆஃப் த பாலினாமியல். இங்க எக்ஸ் கியூப் போட்டோம் அப்படின்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 6 பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது கேன்சல் ஆயிரும். இது எப்படி ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இந்த மாதிரி ஆகும். இது நம்ம இந்த டேம் வரணும் அப்படின்னா ஒரு மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணலாமா, மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இந்த மாதிரி வரும். நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், 0. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இதுதான் நம்மளுக்கான இன்னொரு பாலினாமியல். ஆல்ரெடி எக்ஸ் பிளஸ் 1 வந்து ஹைசேஃபா இருக்கு. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 இதான் இதோட ஆன்சர். அவ்வளோதான். ஹைசேஃப் ஆஃப் two numbers is 2, their LCM is 154, the difference between the numbers is 8 and then the sum is. இரு எண்களின் மீப்பேவா 2 மற்றும் அவற்றின் மீச்சியமா 184, அவ்விரு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஒரு ரெண்டு நம்பர்ஸோட எல்சிஎம் கொடுத்துருக்கு, ஐசிஎஃப் கொடுத்துருக்கு. ஒரு நம்பர் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் அதாவது ஏ மைனஸ் பி 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஐசிஎஃப். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எல்சிஎம்மும் ஐசிஎஃப்பும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 308 வரும். இந்த 308 அப்படிங்கிறது ஏபியோட வேல்யூ, ஏ இன்டு பியோட வேல்யூ. ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் minus a minus b the whole square is equal to 4ab. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த a plus b whole square நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதோம் அப்படின்னா a square plus 2ab plus b square வரும். அதே மாதிரி இது a square minus 2ab plus b square வரும். இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணா 4ab அப்படின்னு வரும். இது எதுக்கு நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு a minus b the whole squareோட a minus b ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. a minus b ஓட வேல்யூ வந்து 8, அதாவது ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 8 அப்படின்ட்டு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு இதோட சம் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ பிளஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி வந்து 8 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab. ஏபியோட வேல்யூ வந்து 308, 4 இன்டு 308. இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 32 1232 கூட்டல் 64 எவ்வளோ 6 9 2
1. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 1296 வந்து 1296 வந்து என்னது அப்படின்னா a plus b the whole square. a plus b the whole square. இதில் வந்து a plus b கண்டுபிடிக்கணும். a plus b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 9 எவ்வளோ இருக்கு? 396. கூட்டினோம்னா 6. 6 கூட 66 போட்டோம் அப்படின்னா 36 3 39. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36 வரும். அவ்வளோதான். ஆப்ஷன் பாருங்க 36. a plus b யோட வேல்யூ வந்து 36. எல்சிஎம் ஆஃப் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் அப்படின்னு கொடுத்து 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைசிஎஃப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பாருங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி. அதாவது அந்த ஏ வந்து முதல் பாலினாமியல், பி வந்து இன்னொரு பாலினாமியல், இல்லைனா நம்பர்ஸ். இதில் வந்து ஹைசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 3a. அதான் வந்து ஹைசிஎஃபாக கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 a cube x minus 3a the whole square divided by HCF. HCF வந்து என்ன? x minus 3a. x minus 3a. இப்போ பாருங்க, இதுல இந்த x power 4க்கு வந்து x வந்து நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னா x cube minus 27 a cube அப்படிங்கிறது எடுக்கலாம். இங்க வந்து x minus 3a. ஏன் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த x cube minus 27a cube அப்படிங்கிறத x cube minus 3a the whole cube அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது x minus 3a இப்படி போட்டுக்கலாம். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சரி, இப்போ x வந்து அப்படியே வச்சுக்கலாம். x minus 3a இன்டு இது a cube minus b cube ஃபார்முலா எடுத்திருக்கேன். x square plus 3ax plus 9a square comma x minus 3a. இந்த x minus 3aவும் இந்த x minus 3a மல்டிப்ளை பண்ணாங்கன்னா x minus 3a the whole square கிடைக்குமா? பாருங்க, x into x minus 3a the whole square into x square plus 3ax plus 9a square. இதான் இதோட ஆன்சர். x minus 3a the whole square, x square plus 3ax plus 9a square. அதாவது ஆப்ஷன் டில இருக்கு. GCD of x cube minus 27 x minus 3 the whole square comma x square minus 9. அதாவது 3 பாலினாமியல் கொடுத்து அதுக்கு GCD வந்து கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது சிம்பிளா சொன்னா HCF அதாவது கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து x cube minus 27 அப்படிங்கிறது இருக்கு. இந்த x cube minus 27 அப்படிங்கிறத x cube minus 3 cube அப்படின்னு எழுதலாமா? a cube minus b cube அப்படி எழுதலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா a minus b அதாவது x minus 3 into x square plus 3x minus 9 இந்த மாதிரி வரும். a square plus ab plus b square அந்த மாதிரி வரும் plus 9. அடுத்து x minus 3 the whole square. இதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா x minus 3 இங்கே இருக்கிறதுனால இந்த x minus
3 இந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டாவது டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி போடலாம். அது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 அந்த மாதிரி வரும். நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், இருக்கிறதுல காமனா இருக்கிறதையும் எடுத்து எழுதும், காமனா இல்லாததையும் சேர்த்து எழுதும், இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாட்டு இருக்கோ அதை எழுதும். ஆனா ஹை சேஃபை பொறுத்தவரை என்னதெல்லாம் காமனா இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். அப்படி பார்க்கும்போது இங்க எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. எல்லாத்துலயும் காமனா எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 0 and 6. அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்ததோட ஹைசேஃப் கேட்டிருக்காங்க, மீப்பெரு பொது காரணி கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 0க்கும் 6க்கும் ஹைசேஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து 0 டிவைடட் பை 5 இப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் 0 வரும். அதே சமயத்துல ஏதாவது ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா அப்படி பண்ணவே முடியாது. இப்போ பாருங்க 0 and 6க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹைசேஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ரெண்டுக்கும் காமன் உள்ள நம்பர் தான் ஹைசேஃப். அதை நம்ம எடுக்கவே முடியாது, ஏன்னா இங்க 0 இருக்கு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் வரும். The ஹைசேஃப் ஆஃப் 252525 and 363636 ரெண்டு நம்பரோட மீப்போவா காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலா உள்ள சின்ன நம்பர்ஸ்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து காமன் ஃபேக்டர் எடுக்க கஷ்டம். ஸோ அதனால எப்படி பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. தனித்தனியா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 252525 ஃபர்ஸ்ட் நம்பரை தனியா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 5ஆல டிவைட் ஆகும் அப்படி நம்மளுக்கு ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 போட்டு பார்ப்போம். 5 25, அடுத்து 0 வரும், அடுத்து மறுபடியும் ஒரு 5, 0 வரும், 5. இதுக்கப்புறம் ஒரு 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 101001 இந்த மாதிரி வரும். இது அப்படி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க 363636 நம்ம 2ஆல டிவைட் பண்ணலாம். 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 2 8 1 8 1 8 இந்த மாதிரி வரும். அடுத்த 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 909009 இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் 9ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10101 இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க இந்த ரெண்டு நம்பருக்குமே வந்து வேற எந்த ஃபேக்டர்ஸும் காமனாட்டு இல்லை. ஸோ இந்த 10101 வந்து ரெண்டு ஃபேக்டருக்கு வந்து காமனா இருக்கு. ஸோ இதான் இதோட ஹைசேஃப் 10101. அவ்வளவுதான். Breadth and height of a room are 825 cm, 675 cm, 450 cm respectively. Find the longest tab which can measure the three dimensions of the room exactly. ஓர் அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 525 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்கள் துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க இந்த அதிகபட்ச அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, அதாவது இங்க இங்கிலீஷ்ல வந்து லாங்கஸ்ட் ஒரு 2-3 வேல்யூ கொடுத்துட்டு லாங்கஸ்ட் இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஹைசேஃப் எடுக்கலாம். அதான் அதோட ஆன்சரா இருக்கும். இதுல இருந்து பிரெத் ஹைட் கொடுத்துட்டு இதை அளக்கக்கூடிய லாங்கஸ்ட் டைப் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க 825 675 450 அப்படின்னா 5 ஒரு 5 5 6 30 30 5 25 3 5 3 2 35 18 அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 1 1 9 18. இதோட ஹைசேஃப் பார்த்தீங்கன்னா
75 வருது. இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர். x minus 6 is the height CF of x square minus 2x minus 24 and x square minus kx minus 6. Then the value of k is. அதாவது ரெண்டு பாலினாமியல் கொடுத்து அதோட HCF ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பாலினாமியல்ல இந்த மாதிரி நம்பர் கொடுக்காம kx அப்படின்னு கொடுத்து அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இதை HCF வந்து x மைனஸ் 6 அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அதாவது HCF வந்து x மைனஸ் 6னா இந்த இருக்கக்கூடிய பாலினாமியலும் அடுத்த பாலினாமியலுக்கு வந்து ரெண்டு காமன் ஆட் வந்து x மைனஸ் 6 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. இன்னொரு ஃபேக்டரும் இருக்கும். ஆனா வந்து காமன் ஆட் x மைனஸ் 6 அப்படிங்கிறது இருக்கு. இந்த காமனா இருந்தாலே வந்து இப்போ இது வந்து x is equal to 6 அப்படின்னு எடுக்கலாமா? இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 வரணும். இப்போ இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 36 மைனஸ் 24 12 வரும். 12 மைனஸ் 12 வரும் 0. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷனும் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் அந்த மாதிரி போட்டு பார்க்கலாமா? எக்ஸ் இருக்க வேண்டியல 6 போட்டு பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 6 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 36 மைனஸ் 6k மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அதை போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 0. 30 இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு போனாலும் பிளஸ் 6k வரும். k இஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். ஆப்ஷன் செக் பண்ணுவோம். நான் கொடுத்துருக்காங்க கே ஆப்ஷன் பியில் இருக்கு 5 தான் ஆன்சர். அவ்வளோதான். The greatest number that will divide 62, 78 and 109 leaving remainders 2, 3 and 4 respectively is 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி கேட்டிருக்காங்க. தமிழ்ல வந்து மீப்பெரு பொது காரணி டைரக்டா கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர். இந்த கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம HCF எடுக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா 62, 78, 150 வந்து வகுத்தோம் அப்படின்னா ஒரு நம்பரால வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரால வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 62 டிவைட் பண்ண நேரம் ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கணும். 78 டிவைட் பண்ண நேரம் ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கணும். 150 டிவைட் பண்ண நேரம் ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து அதை நம்ம HCF எடுக்கும்போது வந்து 3க்கு வந்து பொதுவான நம்பர் தான் எடுக்க முடியும். இப்போ 62 எடுத்தோம் அப்படின்னா நம்மள என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைண்டர் வந்து 2 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 62 மைனஸ் 2 60 எடுத்தோன்னு வைங்களாம். இதால ஒரு டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இல்லைன்னா HCF வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் இதுக்கு ரிமைண்டர் 2 வரணும்னா என்ன பண்ணணும்? அப்போ 62னா இது ரிமைண்டர் 2 வந்துடும். அதனால என்ன பண்றோம்? இதை வந்து 2ஆல மைனஸ் பண்றோம். அப்போ 60 ஆச்சா? அடுத்து நம்பர் 78. இந்த 78 டிவைட் பண்ணாலும் என்ன நம்பர் ரிமைண்டரா வரான்னு கேட்டிருக்காங்க? 3. அப்போ அதை 3 மைனஸ் பண்ணணும். 75. அடுத்து 109. இந்த 109 டிவைட் பண்ணாலும் என்ன நம்பர் வந்து ரிமைண்டர் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா 4. அப்போ 109 மைனஸ் 4 105 வரும். இப்போ இந்த நம்பருக்கெல்லாம் வந்து HCF நம்ம எடுக்கலாம். 60, 75, 105 பாருங்க. 1 2 1 5 2 1 3 எடுத்தோம் அப்படின்னா 4 12 13 15 12 13 21. இதுக்கப்புறம் வந்து நம்ம காமன் ஆட்டு எந்த நம்பருமே இல்லை. ஸோ 15 தான் இதோட HCF. இந்த 15 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷனை செக் பண்ணலாம். 3வது ஆப்ஷன்ல இருக்கு 15. அவ்வளவுதான். GCD ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு 3 பாலினாமியல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாலினாமியலுக்கும் GCD அதாவது HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா மீ பெரும் பொது வகுத்தி காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து x பவர் 4 மைனஸ் 1 அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். x பவர் 4 மைனஸ் 1 சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி எடுக்கலாமா? x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இப்படி எடுக்கலாமா? இப்படி எடுத்தோம் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x ஸ்கொயர்
minus 1. இந்த x square minus 1 a square minus b square ஃபார்முலா போட்டு இதான் நம்ம a square minus b square ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். x square plus 1 x plus 1 into x minus 1 இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாலினாமியல வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணியாச்சு, அதாவது காரணிப்படுத்தியாச்சு. அடுத்து வந்து இந்த இதை எடுக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இதை நம்ம எடுக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இடையில வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 மொத்தமாக நம்ம வந்து காமனாக எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அந்த மாதிரி வரும். இது ரெண்டாவது பாலினாமியலோட ஃபேக்டர். நம்ம ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்குரேட்டாக கிடைச்ச ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மொதல் பாலினாமியலோடது. அதுபடி தான் நம்ம அடுத்ததான் வந்து நம்ம எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதோட ஃபேக்டர் எடுக்கணும். இது அதே மாதிரி தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ எக்ஸ் பவர் 4 நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி வரும். இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம மைனஸ் 1 காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி வரும். இப்போ இதில் எக்ஸ் மைனஸ் 1 காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 அதுவும் வரும். இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1க்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் உள்ள இதே அதான் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1. ஒரு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதே தான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த 3 ஃபேக்டரோட காமனாக இருக்கிறது நீங்கள் என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே எடுத்து எழுதிக்கணும். அதுதான் ஐசிஎஃப். இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 1 எல்லாத்துலேயும் வந்து காமனாக இருக்கு, 3வது ஃபேக்டர்லையும் காமனாக இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இதுலேயும் காமனாக இருக்கு, இதுலேயும் காமனாக இருக்கு, இதுலேயும் காமனாக இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இந்த ரெண்டு தான் இதோட ஐசிஎஃப். இப்போ ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஆப்ஷன் செக் பண்ணலாம். இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஆப்ஷன் சியில் இருக்கு. அவ்வளோதான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் whose sum is 99 and highest common factor is 9. கூடுதல் 99 மீப்பெரு பொது வகு எண் 9 உடைய மிகை எண் ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் whose sum is 99 அப்படி கொடுத்துருங்க. 2 பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது ஒரு இன்டிஜர் ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு இன்டிஜர் வந்து பின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 99 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல காமன் ஃபேக்டர் வந்து 9 அப்படின்னு சொல்லியிருக்கு. மீப்பெரு பொது வகு எண் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் காமன் ஆட் வந்து 9 இருக்க போகுது. ஸோ 9 a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 99. இந்த ரெண்டையும் நம்ம அடிச்சோம் அப்படின்னா 11 வரும். அப்போ ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 வரும். இந்த 11 எப்படி வரும் அப்படின்னா அந்த 99 நம்ம சிம்பிளிஃபை பண்ணனால 11 வந்துருக்கு. ஸோ அதோட ஃபேக்டரும் இதோட ஃபேக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 11 வந்து எந்த நம்பர்லாம் கூட்டினா 11 வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 10 கூட்டினா 11 வரும். அடுத்து 2 9 கூட்டினா 11 வரும். 3 8 கூட்டினா 11 வரும். 4 7 கூட்டினா 11 வரும். 5 6 கூட்டினா 11 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான் ரிவர்ஸ்ல போகும். 6 5 அந்த மாதிரி வரும்.
ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 ஃபேக்டர்ஸ், அதாவது 5 பேர்ஸ் வந்து வருது. இந்த 5 பேர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லேயே வந்து எத்தனை பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5, ஆப்ஷன் ஏல இருக்கு. Find the GCD of x power 4 minus 1, x power 4 plus 5x cube minus 5x square plus 5x minus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. GCD அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ்ல வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF, தமிழ்ல வந்து மீ போவா மீ பெரும் பொது வகுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 வந்து நம்ம சிம்பிளா வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 டேர்ம் இருக்கு இந்த பாலினாமியல்ல. ஸோ இது வந்து கஷ்டம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷனை வச்சு நம்ம இது பண்ணலாம், எடுக்கலாம், ஈஸியா எடுத்துடலாம். பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ல ஒரு தப்பு இருக்கு, அதை நான் லாஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுக்கலாம். ஏன் அப்படி எடுத்துக்கோன்னா, இப்போ 1 எடுக்கலாம் 2 எடுக்கலாம். நம்ம 2 எடுப்போம், ஏன்னா 1 எடுத்தோம் அப்படின்னா 0 வரும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஐசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா 0 தான் வரும். நம்ம 2 எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம். பாருங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அப்படின்னா 16 மைனஸ் 1 15. முதல் டேர்முக்கு பாத்தீங்கன்னா 15 வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா இந்த டேர்ம்ல போட்டோம் அப்படின்னா முதல் டேர்ம் வந்து 15 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 5x கியூப், எக்ஸ் பவர் 4 என்ன வரும் 16 வரும். பிளஸ் 5x கியூப், எக்ஸ் கியூப் 8 8 40 வரும். மைனஸ் 5x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் 4 20 வரும். பிளஸ் 5xனா 10 மைனஸ் 6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 56 மைனஸ் 20, 56 மைனஸ் 20 36, 36 மைனஸ் 6 30, 30 பிளஸ் 10 40. பார்த்தீங்கன்னா செகண்ட் டேமுக்கு வந்து 40 வருது. ஃபர்ஸ்ட் டேமுக்கும் செகண்ட் டேமுக்கும் நமக்கு ஐசிஎஃப் எடுக்கணும். எனக்கு ஐசிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஐசிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 3 5 15 8 40. இதுக்கப்புறம் காமனா எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இதோட ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா 5. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல எதுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டா ஐசிஎஃப் வந்து 5 வருது அப்படின்னு பார்க்கணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த ஆப்ஷன்ல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் பவர் 4 வராது, எக்ஸ் பவர் 2. ஏன்னா இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம 2 எடுத்திருக்கோம். 5 இன்டு எக்ஸ் மைனஸ் 1, 2 மைனஸ் 1 1. ஸோ இதுதான் ஆன்சர் 5 வரும். மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 அப்படிங்கிறது வராது. இப்போ இதுக்கு 2 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 இன்டு எக்ஸ் பிளஸ் 6 என்னது 5 இன்டு 8 அப்படின்னா 40 வந்துடும். ஸோ இது வராது. அடுத்து செக் பண்ணி பாருங்க. 5 இன்டு மைனஸ் 4 மைனஸ் 20 வந்துடும். இதுவும் வராது. அடுத்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 மைனஸ் 1 வந்து 15. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, எக்ஸ் பவர் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான். If the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m. 65 மற்றும் 117 இன் மீப்பெரு பொது வகுத்தியை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதினால் m இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டுறாங்க. சிம்பிளா சொல்ல போனா இந்த 65ஐயும் 117க்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 13 போட்டோம் அப்படின்னா 5 9 வரும். பார்த்தீங்கன்னா கரெக்டா ஐசிஎஃப் வந்து 13 வரும். இதுக்கப்புறமா இந்த 65m மைனஸ் 117 இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஐசிஎஃப் வந்து அதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஐசிஎஃப் வந்து என்னது 13. 65m இஸ் ஈக்குவல் டு 130. அப்போ எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும் 2 இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ஆப்ஷனை பார்க்கலாம். ஆப்ஷன் பில இருக்கு. Find the HCF of the polynomials அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 2 பாலினாமியல் கொடுத்து ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வந்து 6x கியூப் மைனஸ் 30x ஸ்கொயர் பிளஸ் 60x மைனஸ் 48
இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரை வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8 இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 21x மைனஸ் 18. இதை வந்து 3 வந்து நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6 இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3யும் 6 வந்து வெளியே இருக்கு. இந்த 3யும் 6க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஐசிஎஃப் எடுத்துக்கலாம். 3யும் 6க்கும் வந்து நம்ம மீப்போவா எடுக்கணும் அப்படின்னா 3 6 ரெண்டுக்கும் காமனா 3 இருக்கு. நம்ம இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதுதான் வரும். இது சாரி எல்லாத்துலயும் 3 இருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே. அப்போ எல்லாத்துலயும் 3 இருக்குது. ஸோ 3யை வந்து ஐசிஎஃபோட ஒரு ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, நம்ம இன்னும் ஒரு பாலினாமியல் இருக்கு, இங்க ஒரு பாலினாமியல் இருக்கு. லாங் டிவிஷன் மெத்தட் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெத்தட் போட்டு தான் கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்லை. இந்த மெத்தட் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, ரெண்டுலயுமே வந்து இதுலயும் வந்து நாலு டேர்ம்ஸ் இருக்கு, இதுலயும் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதை வச்சு எதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறது, எதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் கியூப் பாருங்க, இதுலயும் எக்ஸ் கியூப் இருக்கு. அடுத்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இதுல -5 இருக்கு, இதுல -4 இருக்கு. இதுல ரெண்டுல எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த -4 தான் பெருசு. ஏன்னா இந்த -4க்கு அப்புறம் தான் -5 அப்படிங்கிறது வரும். 0க்கு அப்புறமா உள்ளது வந்து இப்போ -1 பாத்தீங்கன்னா -1 தான் பெருசு, அந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம எதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் உள்ள போடணும். x³ மைனஸ் 4x² பிளஸ் 7x மைனஸ் 6. இங்க பாத்தீங்க, வெளியே பாத்தீங்கன்னா x³ மைனஸ் 5x² பிளஸ் 10x மைனஸ் 8 இதை அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நான் ஒன்றை கொண்டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா இந்த x³ ஆல்ரெடி இருக்கு. போட்டோம் அப்படின்னா x³ மைனஸ் 5x² பிளஸ் 10x சிம்பிளை நம்ம சேஞ்ச் பண்றோம், அப்பதான் இது கேன்சல் ஆகும். x² மைனஸ் 3x, இங்க பார்த்தீங்கன்னா -8 இருக்கு, அதை மறந்துட்டேன். இங்க -8 போட்டோம் அப்படின்னா இந்த பிளஸ் வரும், +2 வரும். இந்த மாதிரி லாங் டிவிஷன் நம்ம மெத்தட் எடுக்கும்போது இங்க எல்லா டேர்மும் கேன்சல் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல இருக்கு. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டேர்மை அப்படியே கொண்டு போடணும். இந்த டேர்மை அப்படியே இதுல போடணும். பாருங்க, x³ மைனஸ் 5x² பிளஸ் 10x மைனஸ் 8. இதை வந்து ஒரு எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த x² வந்து x³ மாறிடும். அடுத்து 3x வந்து மைனஸ் 3x² பிளஸ் 2x. இப்போ பாருங்க, இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ் கேன்சல், மைனஸ் 2x² பிளஸ் 8x மைனஸ் 8 இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து வந்து -2x² வரதுக்கு நம்ம எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். -2 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2x² மைனஸ் 6x மைனஸ் 4. இங்க சிம்பிளை சேஞ்ச் பண்ணலாம். சிம்பிளை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க மைனஸ் மைனஸும் பிளஸ் வந்துடும். நம்ம மாற்றி போட்டிருக்கோம். இங்க மைனஸ்
ஸோ மைனஸ் 2x அதாவது வரன் 2x minus 4. இப்போ இதுக்கப்புறம் இந்த 2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், எடுக்கலாமா, வெளியே எடுக்கலாமா, எடுத்தோம் அப்படின்னா x minus 2 அப்படின்னு வரும். இந்த x minus 2 வந்து எது கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா x square minus 3x plus 2 இது கூட டிவைட் பண்ணோம். x square minus 3x plus 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x square minus 2x சிம்பிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் minus x plus 2 இந்த மாதிரி வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா minus 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா minus x minus 2 சிம்பிளை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட்ல ஹைசிஎஃப் வந்து கேட்டாங்க அப்படின்னா லாஸ்டா வந்து டிவைசர் அதாவது வகுத்தி தான் அதோட ஹைசிஎஃபா இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம 3 வந்து ஹைசிஎஃபா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ x மைனஸ் 2 இருக்குது. அப்போ 3x மைனஸ் 2 இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷனை செக் பண்ணலாம். 3x minus 2 ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான். A milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo's milk. He wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. Calculate the highest capacity of a can. தமிழ்ல பார்ப்போம். ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமை பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தட்ட வந்து 125 லிட்டர் பசும்பால் இருக்கு, 105 லிட்டர் எருமை பால் இருக்கு. இதை வந்து ரெண்டு ஈக்குவலாட் உள்ள ஒரு பாத்திரத்துல வச்சு அவர் விற்க போறாரு. இப்ப வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா இது விற்பதற்கு தேவைப்படும் கலன்கள் அதிகபட்ச கொள்ளளவு ஹையஸ்ட் கெப்பாசிட்டி எதுக்கு என்ன எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் அப்படின்னாலே அதிகபட்சனாலே வந்து ரெண்டுக்கு வந்து ஐசிஎஃப் எடுக்கணும். அதாவது மீ/போமா எடுக்கணும். பசும்பால் வந்து 175 லிட்டரு, எருமை பால் வந்து 105 லிட்டரு. இந்த ரெண்டுக்கும் வந்து ஐசிஎஃப் எடுக்கணும். 15 5 25 21. அடுத்து 7க்கு இது பண்ணலாம். 7 35 3 21. ஒரு ஐசிஎஃப் கேட்டுருக்கு. ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா 35. ஸோ ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ கேன் வந்து 35 லிட்டர்ஸ். அவ்வளோதான். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் a minus b the whole square minus b minus c the whole cube minus c minus a the whole power 4. இதோட வந்து ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தமிழ்ல பாத்தீங்கன்னா மீ பெரும் பொது வகுத்தி, மீ/போவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இதுல வந்து a minus b the whole square இருக்கு. அடுத்த டைம் பாருங்க b minus c the whole cube. அடுத்து வந்து c minus a the whole power 4. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. இதுல வந்து நம்ம காமனா ஹைசிஎஃப் வந்து எடுக்கவே முடியாது. ஹைசிஎஃப்னா காமனா இருக்கும். இதே எல்சிஎம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா. சப்போஸ் மூணுலயே காமனா இல்லாததுனால இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 தான் வரும். ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 1. அதாவது ஹைசிஎஃப் வந்து காமனா எதுவுமே இல்லைன்னா ஆன்சர் வந்து 1 எடுக்கணும். அதோட ஐசிஎஃப்பும் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாலினாமியல் அப்படின்னா பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க நார்மலா வந்து எல்சிஎம் கொடுத்துட்டு ஐசிஎஃப் கேட்டாலோ இல்லை 2 நம்பர் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் ஐசிஎஃப் கேட்டாலோ ஒரு ஃபார்முலா உண்டு. a into b is equal to LCM into ICF. இது நம்மளுக்கு தெரியும். அதே மெத்தட்ல தான் நம்ம செய்ய போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஐசிஎஃப் கொடுத்துட்டாங்க, 2 நம்பருக்கு 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ LCM is equal to a into b divided by ICF. இந்த ஏல இந்த பாலினாமியல் வரணும், இந்த பில இந்த பாலினாமியல்ஸ் வரணும். அது கூட ஐசிஎஃப் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இங்க ஆப்ஷன்ஸை பாருங்க. இந்த x பவர் 4 plus 2x cube minus 4x square minus x plus 28 இந்த அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், இந்த ஐசிஎஃப் கொண்டு இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்களேன்,
இப்போ ஏ வந்து 4ன்னு வச்சுப்போம், பி வந்து 8ன்னு வச்சுப்போம், இந்த கைசேப் வந்து 2ன்னு வச்சுப்போம். சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 2ல ஏதாவது ஒண்ண வந்து நம்ம டிவைட் பண்ண இந்த 2 கொண்டு ஏதாவது ஒண்ணு தான் டிவைட் பண்ண முடியும். அப்படி டிவைட் பண்ணாலே நம்ம மிச்சம் உள்ளது வந்து இது டிவைட் ஆகாது. ஆன்சர் கரெக்டா தான் வரும். இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த எக்ஸ் பவர் 2வது பாலினாமியல் வந்து அப்படியே கொடுத்துருக்கனால நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 7 இந்த எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x³ பிளஸ் 5x² இது கூட வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். எப்படி அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x³ பிளஸ் 5x² பிளஸ் 26x பிளஸ் 56. இது கூட வந்து எதை கொண்டு டிவைட் பண்ணணும்? ஐசிஎஃபா கொடுத்துருக்க x² பிளஸ் 5x பிளஸ் 7 கொண்டு டிவைட் பண்ணணும். சரி, இப்போ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு போகணும். அப்போ x² போட்டோம் அப்படின்னா இந்த x பவர் 4 வருமா, இந்த x² இது கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். பண்ணோம் அப்படின்னா x பவர் 4 வரும், அடுத்து பிளஸ் 5x³ வரும், பிளஸ் 7x² வரும். இது கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மைனஸ் சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இங்க என்ன வரும்? மைனஸ் 2x³ மைனஸ் 2x² பிளஸ் 26x நம்ம கீழே இறக்கலாம். இப்போ அடுத்து வந்து இது கூட எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸ் 2x³ வரும்னு பார்க்கணும். மைனஸ் 2x மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2x³ வரும். அதே மாதிரி இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் 2x³ மைனஸ் 10x² மைனஸ் 14x. இது அகைன் வந்து நம்ம இங்க சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். கேன்சல் பண்றதுக்காண்டி மைனஸ் இருக்கிறதுலாம் பிளஸ் போடுறோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து 8x² பிளஸ் 40x அந்த மாதிரி வரும். இங்க அடுத்து என்ன இருக்கு? 56 இருக்கு. அதே இதே மாதிரி 56 வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொண்டு எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா இங்க கேன்சல் ஆகுற மாதிரி எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ இதை வந்து 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8x² பிளஸ் 8 5 40 40x பிளஸ் 8 7 56. அகைன் எல்லாத்துக்கும் சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இங்க நம்ம டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் x² மைனஸ் 2x பிளஸ் 8. x² மைனஸ் 2x பிளஸ் 8 என்ன இருக்கு? x² மைனஸ் 2x பிளஸ் 8 இதான் இதோட ஆன்சர். இந்த x பவர் 4 பிளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் x பிளஸ் 28 வந்து ஆல்ரெடி இதிலேயே இருக்கு. இந்த மாடல்ஸ் வந்து நல்லா தரவா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து அடிக்கடி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறாங்க. எஸ்எஸ்சி ரயில்வேல கூட இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் வந்து எல்சிஎம் டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க.